ஸோ டக்குன்னு பார்க்கலாம். ஸ்பைரோகிட்ஸ்னால் வந்து உனக்கு வந்து தெரியும், ஹேர் மாதிரி இருக்கும். அப்போ அதோட மொட்டிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ MRCS இதில் லாஸ்ட் தான் ஸ்பைரோகிட்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறது காமீடியா, மைக்கோபிளாஸ்மா, ரிகெட்ஷியா. ஸோ இதோட மொட்டிலிட்டி வந்து பார்க்கணும். பட் ட்ரிப்போனிமா, போர் போடுறது, லபெட்னா, இது மூணோட மொட்டிலிட்டி. ஏன்னா வந்து பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸில் வந்து எண்டோஃப்ளாஜெல்லாம் இருக்குது. ட்ரிப்போனிமா அப்படின்றக்கும் போது நான் பேத்தோஜெனிக் வந்து ரீட்டஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்றாங்க. பேத்தோஜெனிக்கில் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், நான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டடு. செக்ஷுவலி நம்மளுக்கு தெரியும் வெனரல் டிசீஸ். நான் செக்ஷுவலியில் வந்து 3 இருக்குது. அதுதான் வந்து நான் அப்படின்றது வந்து எண்டாக இருக்குது. அப்போ எண்டமி கம், நாட் செக்ஷுவலி ஆனால் வந்து கம் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி சாப்டர் இருக்கிற பெர்டிசிஸ் அது வந்துடுது. கெரேஷியம். ஸோ யானிங் கிட் பின் டூ. ஸோ கிட் அப்படின்றது வந்து கிஸ்ஸிங்னால வருது, ஓரல் வருது. யானிங் அப்படின்ற அந்த நிமோனிக்கை வச்சு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் எல்லாருமே கிட் அப்படின்றது எல்லாருமே சைல்ட்ஹுட்டில் இருக்குது. யான் வந்து ரிலாப்ஸிங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ட்ரிப்போனிமா பல்லிடியம். பல்லிடியம் அப்படின்றது நீ வந்து செக்ஷுவலி வந்து நீ வந்து அந்த சார் சொன்னார்ல டெர்மட்டாலஜி, அப்போ ஒரு திருநங்கை கூட வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ 9 to 90 டேஸு. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ப்ரைமரியில் வந்து என்ன இருக்கும்? அப்போ ஹார்டாக இருக்குது, ஹண்டேரியனு, பெயின்லெஸ்ஸு, லிம்ஃப் நோடு பார்க்குறோம். செகண்டரியில் வந்து காண்டலம், கையை வந்து மியூக்கோகுட்டேனியஸ் ஜங்ஷன், காண்டலமெட்டலாட்டர், ஹேண்ட் அண்டு இது. லேட்டன்ட் சிஃபெலிஸ் அப்படின்றது வந்து ஏர்லி லேட்டன்ட், லேட் லேட்டன்ட். ஏர்லி வந்து less than 1 years, லேட் லேட்டன்ட். ப்ரைமரிலேருந்து செகண்டரி வந்து அது வந்து ஒரு விரதம் மாதிரி. அப்போ 3 monthsக்கு வந்து பார்க்கணும் அது வந்து க்யூர் ஆகிடுச்சா இல்லை 10%ல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பேஷண்ட்டை வந்து 3 monthsக்கு ஒன்ஸ் கூப்பிட்டுப்போம். டெர்ஷரி சிஃபெலிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கையில் வந்து அந்த அம்மான்னு சொல்லுவாங்க, கம்மா, பிளாஸ்மா செல்ஸ் இருக்கும். இங்கே பாரு, மோஸ்ட்லி வந்து கிரானுலோமாவில் வந்து நீ சொல்ல T செல்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே வந்து பிளாஸ்மா செல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா வந்து பிரெயின் யூஸ் பண்ணுறாங்க, அம்மா வந்து ஹார்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஏஆர்டிக் ரீகர்ஜிட்டேஷன், அன்ரிடியூசம் வந்து இருக்கும். இதே வந்து அன்றைக்கி அவர் சொன்னார் வந்து டீச்சர் அந்த மேம் வந்து க்ளவுஸே போடலை அப்படியே பண்ணாங்க அப்படின்னா ஃபேமிலியில் வருது. கஞ்சனெட்டல் அந்த குழந்தைங்களுக்கும் வந்துடுது. அம்மா கஞ்சனெட்டல். எப்படிப்பட்ட குழந்தை வேணும்னா வந்து சேடல் நோஸ் இருக்கிறது, ஷாபர்ஷின் இருக்குது, அப்புறம் காதில், கண்ணு மூடு, வாய மூடு. ஸோ அந்த 3 நிமோனிக்கும் வந்து வருது. இந்த ஹச்சின்சன்னு, கெரடைட்டிஸு, ஏதோ அந்த மாதிரி. லேப் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு ஸ்பெசிமன் எப்படி எடுக்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஸ்பெசிமன் வந்து எழுதுக்கணும். ஆப்வியஸ்லி அந்த சார் வந்து டார்க் ஃபீல்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. லைட் ஃபீல்டில் வந்து பண்ணோன்னா வந்து சில்வர் இம்ப்ரெக்ஷன் போடு, அதுதான் வந்து லைட் ஸ்பெயின். அப்புறம் VDRL வந்து சிஃபிலிஸ், அது வந்து நான் ஸ்பெசிஃபிக். அப்போ வாஷர் உமன் கிட்ட போகிறாரு கானு. VDRL, RPR. VDRL தெரியும் உனக்கு என்ன டிஃப்ரென்ஸு, RPR அப்படின்னு தெரியும் உனக்கு என்ன டிஃப்ரென்ஸு. CSFல வந்து RPR யூஸ் பண்ணுறதில்ல, கார்பன் பார்ட்டிகிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ளூரசன்ட் ட்ரிப்போனிமா ஆன்டிபாடி அப்சார்ப்ஷனு. ஸோ ட்ரிப்போனிமா பல்லிடியம், ட்ரிப்போனிமா பல்லிடியம். ஹாய் பாய். ஐ அப்படின்றது இம்மொபலைசேஷனு. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃப்ளூரசன்னா சென்சிட்டிவ், மற்றதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கு. ஸ்பெசிஃபிக்லி யார் ரொம்ப பெஸ்ட்னா இம்மொபலைசேஷன், ஆனால் அது யூஸ் பண்ணுறது கிடையாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது VDRL தான். ஓகேவா? இங்கே பாரு, ட்ரிப்போனிமாவுக்கு வந்து ஒரு கல்ச்சரில் வளர மாட்டேங்குது. அதுக்கு வந்து ஒரு விரதம் எடுக்கணும். அதாவது அந்த பாவம் பண்ணதுக்கு வந்து இந்த திருநங்கை கிட்ட பாவம் பண்ணுறது வந்து ஒரு புண்ணியம் தேடணுன்றதுனால வந்து ரேபிட்டோட டெஸ்டிக்கலில் வந்து கல்ச்சர் பண்ணுறோம். அது பேர் நிக்கோல் ஸ்டெயினா. பென்சத்தன், பெனிசிலின் G. பொரிலி அப்படின்றது வந்து போர் அடிக்கும். ஏன் போர் அடிக்கும்னா அது மைக்ரோஸ்கோப்லேயும் வந்து சில நேரம் தெரியும். ஆனால் வந்து ஜிம்சா ஸ்டெயின், ரைட் ஸ்டெயின் வந்து போடணும். அது வந்து கல்ச்சரும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பொரிலியா அப்படின்றது வந்து லேஷிங் மொட்டிலிட்டி இருக்கும். பொரிலியா ஏன் இப்படி மைக்ரோஸ்கோப்லேயும் பார்க்க முடியும், கல்ச்சர் மீடியம் பார்க்க முடியும். அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து யார் கொண்டு வந்தாங்க? நம்மளோட அமெரிக்காவில் இருக்கவங்க தான். அதுதான் லைம்ஸ். பர்க்டோர் ஃபெரி, ரிகரண்டிஸ், வின்சென்டி. ரிகரன்னா ரிலாப்சிங் ஃபீவர் இருக்கும், அதான் ரிலாப்சிங் ஃபீவர் இங்கே பார்ப்போம். வின்சென்டி அப்படின்றது வந்து வாயில் வரும். ஓகேவா? பொரிலியா பர்க் டாக், அது வந்து அமெரிக்காவில் வருது. அது வந்து ஹார்டு, அது சிஃபிலிஸ்லேயும் ஹார்டு, இங்கேயும் ஹார்டு. அங்கேயும் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இங்கேயும் வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ லோக்கலைஸ் இன்ஃபெக்ஷனு ஸ்கின்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணுது, புல்ஸ் ஐ மாதிரி வரும். ஓகேவா?
அதுக்கப்புறம் டிசமினேட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பெரிஃபெரியில் குட்டி குட்டியாக வரும். டிசமினேஷன் ஸ்கின்ல மட்டும் தான் பார்த்தோம். அது சிவிஎஸில் வந்து பார்க்கணும். சிஎன்எஸில் வந்து ஃபேஷியல் நர்வே பால்சி வந்து ஆகிடும். ஜாயிண்ட்டு வந்து ஆகும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷனு. அது வந்து பேன் வார்த். பொரீலியா வந்து தேர்ட் ஸ்டேஜ் போனால் பேன் ஆகிடுச்சு. பேன் வார்த்து பெயின் பர்னிங் சென்சேஷன் வந்து இருக்கும். டெர்மட்டோமா ரிலேட் பண்ணி இருக்கிறது. அதாவது நர்வுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. லேப் டயக்னோசிஸ் வந்து என்னென்ன பிளட்டில் இன்வால்வ் ஆயிருக்கா, மயோகார்டைட்டிஸா, சிஎஸ்எஃப் பிரெயினா, இல்லை பயாப்சி வந்து பாரு. ஸ்கின் பயாப்சி எடுக்கணுமா, சைனோவேலா. இது வந்து யூஸ்வலி ஸ்டாரி சில்வர் ஸ்டெயின்னு போட்டுக்கோ. ரியல் டைம் பிசிஆர் எலைசா அங்கே பாரு, அங்கே காம்ப்ளிகேட்டட் மற்றதெல்லாம் வந்து ஆர்கானிசம். பிசிஆர் எலைசா வந்து போட்டுக்கோ. ஓகேவா. பொரிலியா ரிகரண்ட்டு ரிலாப்சிங் ஃபீவர் வரும். அது வந்து லவ் வந்து எப்போவுமே ரிலாப்ஸ் ஆகிருக்கும். டட்டோனினால வந்து டிக் வந்து அனிமல்லேருந்து வருது. இது ஒரு ரிலாக்ஸிங் ஃபீவர். அப்போ ரிலாக்ஸிங் ஃபீவர் அப்படின்றது வந்து ஃபீவர் வந்து 5 days, ஆஃப் வந்து 10 day அப்படி இருக்கும். அப்போ இருக்கும்போது ஃபீவர் இருக்கும்போது நம்ம வந்து பிளட்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஆஃப் இருக்கும்போது பிளட்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ போர் அடிக்குது இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். ஆனால் ஐடியாவில் வந்து டார்க் ஃபீல்டில் பார்க்கணும். ஓகேவா. கல்ச்சர் வந்து நடக்க முடியும், ஆனால் பண்ண மாட்டோம். எலைசா. டெட்ராசைக்ளின் குளோரம்ஃபெனிகால் வேக்சின் இல்லை. பொரிலியா வின்சென்ட் அப்படின்றது வந்து நார்மலி வாயில் இருக்கிறது. ஆனால் அல்சரேட் ப்ரெசன்ட் நார்மலி வாயில், ஆனால் ஜிஞ்சவர் ஸ்டொமடைட்டிஸ் அப்படி காஸ் ஆகும். பெருசாக எதுவும் இல்லை. இது வந்து லவ் பண்ணும். ஆக்சுவலி ரிகரண்ட்டிஸில் தான் லவ் ஆகும்னு நினச்சோம். ஆனால் வந்து பொரிலியா வின்சென்டி வந்து ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிடுச்சு. நம்பிக்கை. லெப்டோஸ்பைரானா ரா அப்படின்னா வந்து லெப்டோஸ்பைரானா வந்து லெப்பைட். அப்போ 2 கையிலும் நீ லெப்பைட் பண்ணு. அப்போ ஒன்று வந்து ஹெப்பாட்டோ, ஒன்று வந்து ரீனல். அது கண்டிஷனு. அப்போ 2 ஸ்டேஜிங் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் தான் வீல் ஸ்டேஜ். ஸோ ஹெப்பாட்டோ அப்படின்னா வந்து லிவர் என்சைம்ஸ் இருக்கும், ஜாயின்ஸ் இருக்கும், ஸ்கின்னு கன்ஜெக்டிவல் இந்த வேர்டு வந்து இருக்கணும். சஃப்யூஷன் அப்படின்றது. இங்கே வந்து ஃபேஜெட் சைன் வந்து தெரியும். ஓகேவா. ஐஜிஎம் வந்து ஆப்சண்ட்டு. மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இந்த லெப்டோஸ்பைரா லெப்பெட்னா அப்படின்றத வந்து ஒரு ஆரில் வந்து லாஸ்ட் ஆர் வந்து ரிங் இருக்க. அப்போ திரங்கு எஸ்எம்ஜே இஎம்ஜேஹெச். அது வந்து ஒரு லெபார்ட்ரியில் வந்து பண்ணுறாங்க. போர்ட் பேரர் லெபார்ட்ரியில் தான் மேட் வந்து பண்ணுறாங்க. மைக்ரோஸ்கோபிக் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட். ஃபெயின் க்ரைட்டீரியா வந்துருச்சு.